Dear friends, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா paramedical 19 degree coursesல என்னெல்லாம் courses government collegeல available இருக்கு, என்னெல்லாம் courses self financing collegeல available இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதாவது B.Pharm அப்படிங்கற கோர்ஸ் Bachelor of Pharmacy course available in government college. கவர்மெண்ட் காலேஜ்லயும் அவைலபிளா இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. எப்படின்னா கவுன்சிலிங் மூலமா நம்ம கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ்லையும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நம்ம கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணலாம். பிபிடியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயும் கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓடியை பொறுத்தவரை கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் காலேஜில் கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஏஎஸ்எல்பி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கார்டியா பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமெட்ரி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷனும் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன்னா 2023-24 கவுன்சிலிங், அதாவது போன இயர் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ண ப்ராஸ்பெக்டஸில் இருந்த லிஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில கோர்சஸ் இவங்க கொடுத்துருக்கிறத தவிர செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயும் போன தடவை காமிச்சுது. பேச்சுலர் ஆஃப் ஆப்டிமெட்ரி எல்லாம் ஒன்று ரெண்டு காலேஜ் காமிச்சுது. இதில் நோன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் இந்த 19 டிகிரி கோர்சஸில் ஒரு 4-5 கோர்சஸ் கவர்மெண்ட்லேயும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேயும் நம்ம கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணலாம். பட் எல்லா கோர்சஸுமே நம்ம கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் காலேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி கவர்மெண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவனத்தில் கொண்டு தான் இந்த சீட் எந்தெல்லாம் காலேஜில் கவர்மெண்ட்டில் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம கட் ஆஃப் எவ்வளோ, நம்ம கட் ஆஃப்க்கு இந்த காலேஜஸ் கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பொறுத்து நம்ம சாய்ஸ்ஃபுல் ரெடி பண்ணணும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career Check யூடியூப் சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.